முருகனோட 6 படை வீடுகளுக்கும் வெறும் 2.5 நாள்ல எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பஸ்லயும் ட்ரெயின்லயும் டிராவல் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி 6 படைக்கும் தனித்தனியா தெளிவான வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு நீங்க 1,00,000 லைக்ஸ் கொடுங்க. 6 படைக்கும் தனித்தனியான டீடைல்டு வீடியோ நானே உங்களுக்காக யூடியூப்ல அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு சைடுல இருக்கீங்கன்னா காலையில 3 மணிக்கு கிளம்பி 6 மணிக்குள்ள பழனிக்கு கவர்மெண்ட் பஸ் மூலமா ரீச் ஆகி 3ஆம் படையான பழனில 8 மணிக்குள்ள தரிசனத்தை முடிச்சிட்டு மதுரைக்கு பஸ் ஏறிடுங்க. மதியம் 1 மணிக்குள்ள முதல் படையான திருப்பரங்குன்றம் போயிட்டீங்கன்னா அழகா தரிசனத்தை முடிச்சிட்டு அங்க இருந்து வெறும் 1 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற 6ஆம் படையான பழமுதிர் சோலையில தரமா அழகர் முருகனை தரிசனம் பண்ணிடலாங்க. நைட் ஒரு டிராவல்ஸ் பிடிச்சி படுத்து தூங்கணும்னா காலையில 4 மணிக்கு திருச்செந்தூர்ல போய் இறக்கி விட்டுருவாங்க. 2ஆம் படை திருச்செந்தூர்ல ஒரு 8 மணிக்குள்ள தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு பஸ் ஏறி கும்பகோணம் போனீங்கன்னா நல்ல மாலை வேளையில 4ஆம் படை சுவாமி மலையில முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் போய் செங்கல்பட்டுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து அங்கிருந்து காஞ்சிபுரம் போய் நைட்டு தங்கிட்டு காலையில சீக்கிரமா எழுந்து 5ஆம் படைக்கு போய் மலை மேல இருக்க திருத்தணி முருகனை பார்த்து அரகர அரகர அரகரான்னு சொல்லி 6 படையும் முடிச்சிடலாங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த மன அமைதியும் அனுபவமும் உங்களுக்கு வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு புது உணர்வை கொடுக்குங்க. ஓம் முருகா போற்றி.